உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். எல்லாரும் கடையில் வாங்குவாங்க. சில பேருக்கு கடையில் வாங்குறது பிடிக்காது, வீட்டிலே நம்ம செய்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டிலே கொழுக்கட்டை மாவு அல்லது இடியாப்ப மாவு ரெண்டும் ஒன்று தான். அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பச்சை அரிசி எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, 1 கப்போ 2 கப்போ அந்த மாதிரி கூட எடுத்துக்குங்க. நான் 1 கிலோ அளவுக்கு பச்சை அரிசி. இது காஸ்ட்லி அரிசின்னு தேவையில்லை, பாசுமதி ரைஸ் அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க. சாதாரண பச்சை அரிசி, பலகாரத்து அரிசின்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அரிசியை வாங்கி 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இதை ஒரு காட்டன் துணி ஒயிட்டில் போட்டுக்குங்க. ஏன்னா மற்ற கலர் துணிங்கெல்லாம் போட்டிங்கன்னா அந்த சாயம் அந்த அரிசியில் ஏறிடும். அதனால் வெள்ளையாக பியூர் காட்டன் துணி எடுத்துக்குங்க. அதில் இந்த அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வடிகட்டி நம்ம அந்த துணியில் போட்டு நிழல்லே ஃபேனில் உலர்த்திக்கலாம். இதில் இருக்கிற ஈரம் போகிற அளவுக்கு நீங்கள் உலர்த்திக்கிங்க. பாருங்கள், அரிசி நல்லா உலர்ந்துருச்சு. ஈரமாகவும் இருக்கணும், ஆனால் ட்ரையாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஆன பக்குவத்தில் இதை அள்ளி ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். ட்ரை ஜாரில் போட்டுக்குங்க. பிளேடுக்கு மேலே கொஞ்சம் அளவு இருக்கிற அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப அதிகமாக போட்டாலும் அது மையாது. ரொம்ப அரிசி காஞ்சிட்டாலும் அது மையாது. இப்போ இது கூட 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். பாருங்க, மாவு இந்த மாதிரி பொல பொலன்னு ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. இதை இப்போ நம்ம சலிச்சிக்கணும். மறுபடியும் திப்பி இருந்தாலும் அதை மறுபடியும் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. 1 கப்போ 2 கப்போ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதே இந்தியாவிலனா வெயில் காயும், நிறைய மாவு போட்டாலும் நீங்கள் இதை காய வச்சுக்கலாம். வெளிநாட்டிலனா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு திட்டமாக போட்டு இந்த மாதிரி செய்துக்குங்க. இந்த மாதிரி எல்லா அரிசியும் நீங்கள் அரைச்சி சலிச்சு வச்சுக்குங்க. பாருங்க, மாவு இந்த மாதிரி ஈரமாகவே இருக்கும்போதே நம்ம இதை அவிச்சிடணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி துணியை போட்டுக்குங்க. அது நல்லா ஆவி வந்த ஏற்பாடு இந்த மாவை நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இடியாப்பமாக இருந்தாலும் சரி, இட்லியாக இருந்தாலும் சரி, இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு ஆவி நல்லா வந்தற்பாடு தான் நம்ம அதை ஊற்றணும். இட்லியாக இருந்தாலும் ஊற்றணும், இடியாப்பமாக இருந்தாலும் பிழிஞ்சிக்கணும். அப்போ தான் அந்த துணியில் ஒட்டாமல் சாஃப்டாக வரும். நீங்கள் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. இப்போ இந்த மாவை இதில் போட்டு நம்ம நல்லா மூடி 5லேருந்து 10 நிமிஷம் வச்சு வேக வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாவு வெந்துருச்சுனாவே ஒரு வாசனை வரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவு வெந்துருச்சுன்னு. இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சுக்குவோம். நல்லா மூடி நம்ம வேக வச்சுக்குவோம். மாவு நல்லா வெந்து வாசனை வந்துடுச்சு. இப்போ நம்ம திறப்போம். பாருங்க, மாவு நல்லா வெந்துடுது. இதோட எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்க, மாவு அவிச்சாச்சு. இதுதான் இடியாப்ப மாவு அல்லது கொழுக்கட்டை மாவு. இதை நீங்கள் கொழுக்கட்டை, இடியாப்பம், பால் கொழுக்கட்டை எது வேணாலும் செய்துக்கலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் பால் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு, அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இடியாப்பமும் இனிமேல் செய்து வீடியோ போடுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ இதை நல்லா வெயிலில் காய, நிறைய மாவு இருந்ததுன்னா நீங்கள் வெயிலில் காய வச்சு சலித்து எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 2-3 மாதம் கூட இந்த மாவு கெடாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெயில் இருக்காது, அதனால் எப்போ தேவையோ அப்போ 1 கப்போ 2 கப்போ அரிசி எடுத்து இந்த மாதிரி செய்து உடனே யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.